வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை அறிவித்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, இந்த அரசு ஏன் இன்னும் இலவசங்களை கொடுக்கணும், இலவசங்களை நிறுத்த முடியாதா, இந்த இலவசங்களுக்கு மட்டும் 25,000 கோடி செலவு பண்ணுறாங்களே, இவ்வளோ செலவு பண்ணி இலவசங்களை கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு என்னுடைய பதில், கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நிறுத்தக்கூடாது, நிறுத்தவும் முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் எல்லாமே இந்த இலவச பொருட்களை கொடுத்து மக்களை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த பழக்கத்தை விட முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி பல குடும்பங்கள் இந்த இலவசங்களை நம்பி தான் தினம் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு குடும்பத்தில் கணவன் மதுக்கு அடிமைப்பட்டு அவரால் அந்த குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண் அரசு கொடுக்குற அந்த மகளிர் உரிமை தொகை அதை நம்பி தான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணோ இல்லை ஒரு மாணவனோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க அரசு விட்டுருக்க இந்த இலவச பேருந்தை நம்பி தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அரசு இந்த இலவசங்களை கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்? இந்த அரசு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கல்விக்கேற்ற வேலை, அந்த வேலைக்கேற்ற ஊதியம், அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த வேலைக்கேற்ற ஊதியமும் கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை தரமும் அவங்க வாழ்வாதாரமும் தானாக உயரும். அப்படி உயரும் போது இந்த மக்கள் அரசு கொடுக்குற இலவசங்களை நம்பி இருக்கவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த இலவசங்களை நம்பி இல்லாமல் அவங்களே தன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்துக்க தொடங்கும் போது அரசு படிப்படியாக இந்த இலவச திட்டங்களை கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த அரசு அறிவிக்கிற இலவச திட்டங்கள் சரியான மக்களை போய் சேருதா இல்லையான்றதை நாமளும் யோசிக்கணுங்க. நாம் எத்தனை பேர் நம்ம வருமானத்தை கரெக்டாக கவர்மெண்ட் அரசுக்கு டிக்ளேர் பண்ணி, இல்லை இந்த இலவசம் நமக்கு சேர வேண்டிய திட்டம் கிடையாது, இது சரியான ஆளுக்கு போய் சேர வேண்டிய திட்டம் நாம் சொல்கிறோமா? இல்லையே. நாமளும் நம்மள பல பேர் இலவச திட்டங்கள் நமக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கிக்கிறோம். ஸோ இந்த அரசும் என்ன பண்ணணும்னா, ஒருத்தருடைய வருமானம் என்னன்றதை பார்த்து அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக இலவச திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேருதா இல்லையான்றதையும் அவங்க நிச்சயம் பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த திட்டங்கள் பயனடையுமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். அதே சமயத்தில் அரசு சரியான வேலையை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தும் போது மக்களே எங்களுக்கு இலவசங்கள் வேணாம் அப்படின்ற சொல்கிற நிலைமை ஒரு நாள் வரும். இதை கண்டிப்பாக இந்த டிவிகே அரசு இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு என்னோடய பதிவெல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.